அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தாயகத்தில் இருக்கிற தமிழ் உறவுகளும் சரி, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழ் உறவுகளும் சரி, அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். என்னென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பகிர போறோம், இங்க பதிவிட போறோம். என்ன அந்த முக்கியமான விடயம் என்று நீங்கள் எல்லாரும் யோசிப்பீர்கள். என்ன இவர் புதிதாக ஒரு விடயத்தை கொண்டு வரப் போகின்றார். இன்றைக்கு இந்த அமுதன் என்ற நபர் இந்த அமுதன் ராஜுபாய் என்ற பெயரோடு செயற்படக்கூடிய ஒரு நபர் ஒரு முக்கியமான விடயத்தை இங்க உடைக்க இருக்கின்றனர். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இதை நீங்கள் கேட்க வேண்டும். இதை கேட்டு நீங்கள் எல்லா தமிழர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய விடுதலை போராட்டம் 2009 எங்களுடைய இந்த விடுதலை புலிகள் இந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அன்பு உறவுகளே, தமிழ் உறவுகளே, என்ன இப்போது நிகழ்கின்றது? இந்த 16 வருடம் கடந்து என்ன இப்ப புலம்பெயர்ந்த தேசத்தில் நிகழ்கின்றது, தாயகத்தில் என்ன நிகழ்கின்றது என்பதை தான் நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம். உங்களை அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய கட்டமைப்பை பற்றி தான் நாங்கள் இங்க பார்க்க போகின்றோம். அந்த கட்டமைப்பு எப்படி தமிழர்களுக்கு ஒரு துரோகத்தனமான வேலைகள் செய்கின்றது என்பதை, எங்களுடைய தலைமைகளுக்கு எப்படி அந்த துரோகத்தனமான வேலை செய்கின்றது என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய இந்த டயஸ்போரா என்ற அமைப்பு, இந்த அனைத்துலக தொடர்பகம், இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, இந்த கிளைகள் எங்களுடைய தலைமைக்கு என்ன துரோகம் இழைக்கின்றது என்பதை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். குறிப்பாக நாங்கள் இப்போது சுவிஸ் கிளையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுவிஸ் கிளை என்ன விதமான துரோகங்களை இழைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். 2 விடயங்கள் நாங்கள் மெயினாக பார்க்க வேண்டும். 16 வருடம் கடந்து இந்த தலைமைச் செயலகம் வரலாற்று மையம், இந்த போராளி கட்டமைப்பு, அவருடைய பேரை நான் குறிப்பிடலாம், அவருடைய பேரையும் குறிப்பிடலாம். இந்த தயாபரன் சங்கீதன் என்று புனைப்பேரில் நிற்கக்கூடிய இந்த வரலாற்று மையம் தலைமைச் செயலகம், அதே மாதிரி இளங்குட்டுவான், எப்படி கொஞ்சம் பேர், அருவிமணி, இப்படி கொஞ்சம் பேர் 16 வருடம் கடந்து எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஒரு வீர வணக்க கூட்டத்தை செய்தார்கள். அதற்கு எங்களுடைய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், போராளிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் அது ஏன் செய்தார்கள், என்னத்துக்கு செய்தார்கள் என்றதான் இங்கு நான் விளங்கப்படுத்த போகின்றேன். அன்பு தமிழ் உறவுகளை ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள். இந்த சுவிஸ் கிளை இப்போது எங்களுடைய தலைமைகளுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தலைமைகளின் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தலைமைகளின் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கும் நேரத்தில் இந்த தலைமைகள் ஏன் இன்னும் பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? யார் முட்டுக்கட்டியாக நிற்கின்றார்கள்? இப்ப இந்த தலைமைகள் வருவதற்கு யார் முட்டுக்கட்டியாக நிற்கின்றார்கள் என்று பார்த்தால், எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய அந்த கட்டமைப்பு, அந்த கிளைகள், இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுதான் முட்டுக்கட்டியாக நிற்கின்றது. அதை பற்றி தான் நாங்கள் இங்கு பார்க்க போகின்றோம். முதலாவது விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எங்களுடைய சுவிஸ் கிளையை பற்றி பார்க்க வேண்டும். அதில் எங்களுடைய ஐயா ரகுவதி அவர்கள் பொறுப்பாக இருந்தார். ரகுவதி அவர்கள் பொறுப்பாக இருந்த காலத்தில் ரகுவதி ஐயா கிட்டத்தட்ட தலைமைகளை போய் பார்த்திருந்தேன். தலைமைகளை போய் பார்த்து அதற்கு பிறகு ஐயா எந்த கதையும் இல்லை. நானும் அவருடன் பேசியிருந்தேன். இப்படியெல்லாம் கேட்டவுடன் ஐயாவுடன் நான் தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் தலைமைகளை போய் பார்த்திருக்கின்றீர்கள், நீங்கள் தலைமைகளை போய் பார்த்திருக்கின்றீர்கள் என்று அவர் எனக்கு சொன்னார். தம்பி அப்பு, நான் அவர்களை பார்த்திருக்கின்றேன், அவர்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும், அதற்காக நான் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று சொன்னேன். நானும் மிக்க சந்தோஷம். எங்களுடைய தலைமைகள் தாயகத்தில் இருக்கிற எங்களோட போராளி குடும்பம், மாவீர குடும்பங்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வாதார ரீதியாக, ஒரு பொருளாதார ரீதியாக கட்டியொழுப்பி அடுத்த கட்டம் எங்களுடைய இனத்தை ஒரு அரசியல் ரீதியாக நகர்த்த வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை என்று நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர் நிச்சயமாக தலைமைகள் பெறும், அதற்கான வேலையை தான் நாங்கள் செய்ய போறோம்னு சொன்னார். சரி, அவரே அங்கால விடுவோம். ஆனால் இப்போது புதிதாக ஒரு பிரச்சனை கிளம்புகின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த தலைமைகள் வருவதை இந்த கிளைகள் விரும்புவதில்லை. யார் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு விரும்புவதில்லை. ஏன் அவர்கள் விரும்புவதில்லை என்றதான் நாங்கள் சிம்பிளா பார்க்க போறோம். அதை சுவிஸ் கிளையை நாங்கள் பார்ப்போம். இந்த சுவிஸ் கிளைக்கு ரகு என்றவர் ஒரு பொறுப்பாக இருக்கின்றார். இப்போது ஒரு புதிய பொறுப்பாளர் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார். அப்ப
இப்ப ரகு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்து மூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார். ஆனா மூர்த்தியால் எந்த வேலைகளும் செய்ய முடியாது. ரகு சொல்றது தான் செய்வார். இப்ப ரகு என்ன சொல்றாரோ அதைத்தான் மூர்த்தி செய்யும். ஏன் ரகு சொல்வதை மூர்த்தி செய்கின்றது என்று நீங்கள் கேட்கலாம் மக்களே. ரகு சொல்வதை ஏன் மூர்த்தி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பில் இருந்து ரகு விலத்தி விட்டால் மூர்த்தி தான பொறுப்பு. அப்ப சுவிஸ்களே என்ன மூர்த்தி பொறுப்பு, ரகு சொல்வதை மூர்த்தி கேட்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், மூர்த்தி ஐயாவின் ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ், அதாவது மூர்த்தி இது அவருடைய பிரச்சனை நான் கதையக்கூடாது. மூர்த்தி ஐயா அந்த வீட்டுக்குள்ள நடந்த ஒரு துன்பமான ஒரு சம்பவத்தை ரகு அவர்களிடம் இருக்கின்றது. அதை வைத்து பிளாக்மெயில் முந்தித்தான் இந்த பெண்களை ஆண்கள் பிளாக்மெயில் செய்து வரும். இப்போ ஆண்களை பிளாக்மெயில் செய்யற கட்டம் வந்துட்டு அந்த அடிப்படையில் மூர்த்தி ஐயாவை ரகு அவர்கள் பிளாக்மெயில் செய்கிறார். வடிவாவில் ரகு ஐயா மூர்த்தி ஐயாவை பிளாக்மெயில் செய்கிறார். அப்ப இவர்கள் என்ன செய்கின்ற இந்த ரகு யார், இவருடைய பின்னணி என்ன? இன்றைக்கு இந்த 16 வருடம் கடந்து விளக்கேற்றினார்களே போராளிகள் என்றவர்கள், அறிவுமணி, இளங்குட்டுவான், இப்படி தயாரன் ஒரு விடுதலை புலிகள், பேப்பர் ரவி, இப்படி எல்லாம் விளக்கேற்றினார்களே. ஏன் இவர்கள் 16 வருடம் கடந்து விளக்கேற்றினார்கள்? ஏன் 2-3 வருடத்தில் தலைமை இல்லைன்னு நீங்க தெரிஞ்ச 2-3 வருடத்திலேயே விளக்கேற்றிருக்கலாம் தானே. 16 வருடம் எங்கள் தலைமைகளை வைத்து சில்லறையாயின் தாளாயம் இந்த மக்கள்கிட்ட சேர்த்து விட்டு இந்த கிளைகள் எல்லாம் மாவீரன் நாள் செய்து நிகழ்வுகள் செய்து இப்படியெல்லாம் அங்கு அரசியல் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்மன் சைக்கிள் கட்சியை வளர்ப்பது இப்படியெல்லாம் வேலை செய்து விட்டு திடீரென தலைமைகள் இருக்கின்றார்கள், தலைமைகள் வரப்போகின்றார்கள் பழக்கண்டு விளக்கேற்றி விட்டார்கள். சரி, அதை அங்கால விடுவோம். சரியா? இப்ப ரகு ஐயா யாருடைய கோட்டுக்கு நிற்கின்றார்? ஐயா முழுக்க கேபி தொடர்புக்கு நிற்கிறார். இவர்களை எல்லாம் யாரு இயக்குகின்றார் தெரியுமா உங்களுக்கு? கேபி ஐயா. கேபி ஐயா அப்படி சொல்லுவாருன்னு சொன்னால், நீங்கள் வெளியில பாத்தீங்கன்னா இந்த கிளைகள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த போராளி கட்டமைப்பு தலைமைச் செயலகம் வரலாற்று மையத்துக்கும் ஒரு சண்டையாக வெளியில காட்டிக்கொள்வார்கள். இந்த மக்களிடம் ஒரு சண்டையாக காட்டிக்கொள்வார்கள். விலங்கு மக்களிடம் சண்டையாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு வெளியில் சண்டையாக காட்டிவிட்டு, ஆனால் தலைவரின் இருப்பு, தலைவர் வருகைக்காக வரும்போது அதை தடுத்து நிறுத்துவார்கள் இவர்கள். இது கேபி நிகழ்ச்சி நிரல். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த ரகு ஐயா இந்த முறை மாவீரன் நாள்ல இந்த போராளி கட்டமைப்பு இந்த தலைமைச் செயலகம் வரலாற்று மையத்தோடு சேர்ந்து தலைவருக்கு விளக்கேற்றி அந்த கும்பலோடு சேர்ந்து அன்னைக்கு வீரமரணம் அந்த சூட்டி அந்த படத்தை மாவீரன் நாளை வச்சு செய்வதற்கு முடிவெடுத்திருக்கின்றார். யார் அந்த ஒழுங்கு பண்ணி கொடுத்தா? கேபி ஐயா கொடுத்திருக்காரு. வடிவா நீங்க செய்யுங்க. இப்ப மூர்த்தி ஐயாவுக்கு இஞ்சாலயம் போக முடியாது, அங்காலயம் போக முடியாது. மூர்த்தி ஐயா இந்த எவிடன்ஸ் எல்லாம் இந்த அறிவுமணி இளங்குட்டுவானுக்கு ரகு ஐயா கொடுத்துட்டேன். அப்ப மூர்த்தி ஐயா ரகு ஐயா சொல்றதுதான் செய்ய வேண்டும். விளங்க, இதை விட மூர்த்தி ஐயா இன்னும் ஒன்று சொல்லணும். உங்களோட விட்டு ஒரு அன்பான தம்பியும் வந்து போறார். அவர்கிட்ட பேர் நான் இதுல குறிப்பிட இல்லை, அடுத்த பதவியில் நான் குறிப்பிடுவேன். மூர்த்தி ஐயா ஏன் அவர் உங்களோட வீட்டை வந்து போறார்? நான் ஆல்வேஸ் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ ஒன்று விட்டுருக்கேன். அவர்கிட்ட பேர் இந்த நேரில் நான் விட இல்லை, அடுத்த நேரில் நான் விரிவா அவர்கிட்ட பேரை நான் விடுவேன். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும் மூர்த்தி ஐயா. சரியா? உங்களோட வீட்டை அந்த தம்பி வந்தபடியா தான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்கட ரகு ஐயா அந்த கையில போய் இன்னைக்கு இந்த போராளி கட்டமைப்பு இந்த கையில கிடக்கும். உங்களோட எவிடன்ஸ் மூர்த்தி ஐயா புதிதாக பிறந்த எங்கள் தெய்வ குழந்தை மூர்த்தி ஐயா, உங்களுடைய குடும்ப பிரச்சனை இருக்குதான் அந்த எவிடன்ஸ். அந்த புதிதா ஒரு தம்பி கூட வீட்டை வந்து போனாரு, அவருடைய பேரை சொல்லட்டா ஐயா? அடுத்த நேரில் சொல்றேன். அந்த தம்பி வந்து போனதுக்கு பிறகு நீங்கள் அதை குழப்பம் அந்த எவிடன்ஸ் எங்கட ரகு ஐயா எடுத்து இந்த அன்னைக்கு விளக்கேற்றிய கும்பல்கிட்ட கொடுத்துட்டார். நீங்களே அன்னை இந்த படத்தை வச்சேதான் ஆகணும். அந்த நிபந்தனையில கேபி அவ்வளவு புலனாய்வு செய்து உங்களை கொண்டு விட்டுட்டு, அப்ப அன்பான தமிழ் உறவுகளே, உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் உறவுகளே, என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் உத்து நோக்க வேண்டிய தேவை. ரகு ஐயா கேபியோட சேர்ந்து என்ன செய்கிறார்? மூர்த்தி ஐயா தனது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் புதிதாக ஒரு தம்பி வீட்டுக்குள்ள பூந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து ரகு ஐயா இந்த அன்னைக்கு விளக்கேற்றிய கும்பலிட்டம் கொடுத்து விட்டார் என்று மூர்த்தி ஐயா மன்மோகன் சிங் மாதிரி உங்களுக்கு தானே சோனியா காந்தி ஆட்சியில இருக்கும்போது மன்மோகன் சிங் இருப்பார் ஆட்சியில், ஆனா சோனியா காந்தி சொல்றதான் அவர் செய்வார். அவர் ஒரு பொம்மையா தான் தலையாட்டுவார். அதே மாதிரி இப்ப மூர்த்தி ஐயா அட்டுங்கய்யா தலைய மூர்த்தி ஐயா தலையா ஆட்டுறார். விளங்குதார்? அப்ப உறவுகளே, நாங்கள் இங்க விஷயத்துக்கு வரணும். கேபியின் நேரடி நெறிப்படுத்தல ரகு ஐயாவும் மூர்த்தி ஐயாவும் இந்த அன்னைக்கு விளக்கேற்றிய இந்த அறிவுமணி, அந்த மணி, இந்த மணி, இளங்குட்டுவான், தயாபரன், விடுதலை புலிகள் என்ற ஒரு பேப்பர் ரவி, இப்படியான நபர்கள் எல்லாம் சேர்ந்து
பெரியோரு நாடகம் ஆடுகின்றார்கள். சரியா? ஆனால் எங்களுடைய தேசிய தலைவர் உயிருடன் இருக்கின்றார். அவர்களின் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தாயகத்தில் மிகவும் பிரமாண்டமாக தங்கை அவர்களின் வேலை திட்டங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அறிகின்றோம். தொடர்ந்தும் இந்த மாவீர குடும்பங்கள், போராளிகள், பொதுமக்களை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் பாடுபடுகின்றார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையில் நாங்களும் இந்த விஷயத்தை வந்து தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. மூத்தியை அவங்களோட வீட்டை வந்து தம்பின்ற பேர் நான் சொல்லல, அடுத்த நேரலையில நான் சொல்லுவேன் கட்டாயமா. ஏன்டா எல்லாம் சொல்லிவிட்டா மக்கள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படி உங்களோட எவிடன்ஸ் அப்படியே இருக்கு. மூத்தி ஐயா, ரகுவையா, உங்களோட எவிடன்ஸும் இருக்கு ஐயா, தலைமாட்டுக்கான ஐயா இருக்கு. சரியா? அயோக்கிய பயல்களே, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் இப்போ ஒரு சின்ன ஒரு டீசர் ராஜா விடுறேன். இந்த மக்களுக்கு ஒரு சின்ன டீசரை விடுறேன். இந்த சுவிஸ் கிளையில தேசிய தலைவர் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு சுவிஸ் கிளையில விடுதலை புலிகள் மதிக்க முடியாத சொத்துக்கள் வந்து இந்த சுவிஸ் கிளையிட்ட இருக்குது. இப்போ தலைமைகள் வந்து அந்த சொத்தெல்லாம் நீங்க கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் தலைமைகளை வராம பண்ணுகின்றீர்கள். ரவு ஐயா, மூத்தி ஐயா, இந்த அன்னைக்கு விலகேற்றிய கும்பலோட சேர்ந்து இப்படித்தான் ஐயா நீங்கள் தெய்வீகனையும் வைத்து பிரம்மாண்டமாக எல்லா நாட்டிலேயும் நிதி வேட்டை செய்தீர்கள் ராஜா. நீங்க ஒரு கோமாளிகள் ஐயா. நிதி வேட்டையை செய்துவிட்டு அவர் ஒரு பாரிய அளவில் அங்க இலங்கை தீவில் ஒரு வேலை திட்டத்தை செய்து தலைமைகள் இருப்பை உறுதிப்படுத்த போறோம் தெய்வீகம் சொன்ன போது பக்கண்டு காட்டி கொடுத்து ஆமி அங்க நெடுங்கணி பகுதியில் விட்டு நேரடியாக மோதி தெய்வீகன் வீரமரணம் அடைந்தார் ஐயா அந்த மாவீரன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்க பெரிய வில்லன் ஐயா. நீங்கள் இந்தியா சினிமாவை விட, தெலுங்கு சினிமாவை விட, ஒட்டுமொத்த சினிமா வில்லனை உடைய ஐயா நீங்கள் பெரிய வில்லன் மேரையா, பெரிய வில்லன் மேரையா, நல்ல நடிகன் ஐயா நீங்கள். ஆனா உங்களுடைய ஜாதகம் இந்த அமுதன்ற கையிலே ஐயா. தொடர்ந்து அடிப்பன் ஐயா. ஐயா மூத்தி ஐயா, உங்களோட வீட்டை வந்த தம்பின்ற பேர் இருக்கல்லோ ஐயான்ற பேரே நான் சொல்லல. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2ல அவருடைய பேர், அவர் என்ன உங்களோட வீட்டுக்கு செய்தார், அந்த எவிடன்ஸ் எங்கட ரகுவையா எடுத்து இந்த அன்னைக்கு விளக்கேற்றிய கும்பல்கிட்ட எப்படி கொடுத்தார் என்றதெல்லாம் சொல்லி இருக்கிறேன் ஐயா. அன்பு தமிழ் உறவுகளே, அனைவரும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய தேசிய தலைவர் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களின் வருகை பிடிக்காமல் அண்ணனால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழர் ஒருங்கிணைப்புக்கு சுவிஸ் கிளை இன்று எங்கள் தேசிய தலைவருக்கு துரோகம் செய்கின்றது. இப்படித்தான் தம்பி தெய்வீகனுக்கும் துரோகம் செய்தார்கள். அதே மாதிரி எங்களுடைய தலைமைகள் வருவதையும் தடுத்து நிறுத்தி அந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, எங்களுக்கு எங்களுடைய தலைமைகள் தேவை. தமிழர்களாகிய எங்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவர் தேவை. அவர் தேவை. அவர் வந்தால்தான் எங்களுடைய இனம் சுதந்திரமாக தமிழீழ காற்றை சுவாசிக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த இறைவனுக்கு ஒப்பற்ற தலைவன் எங்களுக்கு தேவை. விளங்கிச்சா எங்கட தமிழ் உறவுகளே? இது ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 8 வரையும் இவர் இந்த மாவியா கும்பலை பற்றி தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். உங்கள் அமுதன் இன்னும் ஒரு கள்ளனை பற்றி கதைக்க வேண்டும். கல்வி சேவை பார்த்திவரை உங்களுக்கு தெரியும். விடுதலை புலிகள் இயங்கிய காலத்தில் தாயக பூமியில் ஒரு அரசாங்க ஊழியர், கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் இந்த 2009 யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் இந்த கடத்தல் கட்டுமானத்தில் நிற்கும் போது, கரையோரத்தில் நிற்கும் போது உங்களுக்கு தெரியும், காயப்பட்ட மக்கள் செஞ்சிலுவை சங்கம் ஊடாக இந்த மக்கள் கப்பல் ஊடாக போவார்கள். அதற்கு எங்கள் தீபன் அவர்கள், போக்குவரத்து தீபன் அவர்கள் பொறுப்பா இருந்தார். அதற்கு கீழே இந்த வேலை செய்தார் இந்த பார்த்திபன் சொல்லி இருக்கிறார், முள்ளிவாய்க்காலேயே தலைமைகள் எல்லாம் முடிந்தது, இவங்க என்ன விசரன் மாதிரி கதைக்கிறாங்க. பார்த்திபன், உன்னிடம் நான் கேட்கின்றேன், எங்களுடைய தலைவர் வீரச்சாவு அடைந்ததை, எங்கள் அம்மன் வீரச்சாவு அடைந்ததை, என் தங்கை வீரச்சாவு அடைந்ததை நீ பார்த்தாயா? உனது குடும்பத்தோடு நீ குத்துவிளக்கு கொளுத்தி நின்று பார்த்தாயா? பார்த்திபன், துண்டக்கானம் துணியக்கானம் என்று உனது மனைவியை கூட்டிக் கொண்டு சிங்கள அயோக்கியருடன் ஓடி வந்து வெளிநாடு வந்து தப்பி வந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஒரு கல்வி பிரிவில் ஒரு பொறுப்பாக இருந்து நிதிகளை மோசடி செய்து ஐயா ரகு ஐயாவுக்கும் மூத்தி ஐயாவுக்கும் சிக்கா அடிக்கிறிய பார்த்திவா, உன்னுடைய கிஸ்தியும் கொண்டு வருவன். அன்பு உறவுகளே, இது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் விட்டிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த தலைமைகளை வெற பண்ணாமல் செய்வதற்கு தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இந்த கிளைகள் என்ன செய்கின்றார்கள்? மூத்தி ஐயாவின் அந்த
குடும்ப உள் விளையாட்டுகள், ஒரு தம்பி உள்ள வந்து வெளியே போன கதை எல்லாம் நான் சொல்ல இருக்கின்றேன். ரகு ஐயா கேபி ஐயாவின் ஒழுங்குபடுத்தலுக்கு அமைவாக இந்த போராளி கட்டமைப்பு கேபி ஐயாவோட சேர்ந்து கொண்டு அன்னைக்கு ஒரு விளக்கேற்றி முடித்து விட்டோம், அவர்கள் இல்லை என்று சொல்லி திரும்பவும் ஒரு மக்களிடம் ஒரு கபட நாடகம் ஆடி நிதி வேட்டைக்குள் இறங்கி விட்டார்கள் இந்த மாபியா கும்பல்கள். இந்த மாபியா கும்பல்களை அடித்து நொறுக்கி எங்களுடைய தலைமைகளை கொண்டு வருதான் ஒவ்வொரு தமிழ் என்ற எண்ணமும் கருத்தாகவும் இருக்க வேண்டும். உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அமுதன். நன்றி வணக்கம். தொடர்ந்தும் பார்ட் 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நபர் உங்கள் அமுதன். நன்றி வணக்கம்.